ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான ஒரு கத்தி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு A4 ஷீட் ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்டாக மடக்கிக்கோங்க. ரவுண்டாக மடக்கி அதனோட ஓரத்தில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ரெண்டாக மடக்கிக்கிட்டு அதை மேலேருந்து இப்படி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மடக்குனதுக்கு மேலே இன்னொரு மடக்கு வர மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை சென்டர் பார்த்து அந்த இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மடிப்புலேருந்து திரும்பவும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சு விட்டு பாருங்கள். இந்த நம்ம ஃபஸ்ட்டில் உருட்டி வச்சேன்ல அந்த பகுதியை கொஞ்சம் சப்பி வச்சுக்கிட்டு அந்த அமுக்கி விட்டுக்கிட்டு சென்டரில் க்ளூ போட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி வார மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதை தனியாக நம்ம வச்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு A4 ஷீட் எடுத்து அதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க ரெண்டாட்டு. அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து ரெண்டு பக்கமும் மடக்கிக்கோங்க. சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பூரா மடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வாட்டி கூட சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரும்ப மடிச்சுட்டு நல்லா அந்த லைன் பகுதியை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டெப் வரையும் பண்ணிட்டீங்களா? இனி நைஃப் எடுத்து சென்டரில் கொஞ்சம் தூரத்துக்கு வெட்டணும். இப்போது வெட்டின பகுதிகளை கொஞ்சம் நெளிச்சு விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த எண்டில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும்.
அதுக்கப்புறம் இடையிலேருந்து ஒரு பெண்டு மாதிரி இது பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பவும் கரெக்டாக நமக்கு ஒரே மாதிரி வர மாதிரி இப்போது இதுலேயுமே ஒரு சின்ன நடுவில் ஒரு கட்டிங்ஸ் போட்டு சைடில் ஒரு கட்டிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கைப்பிடிக்க இடையில இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதையுமே நம்ம ஒட்டி விடணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற போர்ஷனை லாஸ்ட்லேயே வெட்டணும். அதே மாதிரி இப்போ இந்த பகுதியில் நம்ம வெட்டுறோம்ல, மேல் பகுதியில் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக தள்ளிகிட்ருக்கணும், கீழ் பகுதியில் வரக்கூடாது. அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல கத்தி. இப்போ இந்த கைப்பிடி பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கைப்பிடியை 2ஆக மடக்கி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கு. தேங்க்யூ.